நீண்ட நாட்களுக்கு பின் மீண்டும் கைவிலங்குடன் பிள்ளையான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தமிழ் தேசிய கட்சிகளை ஓரணியில் திரட்டும் முயற்சி. இரண்டாவது சந்திப்பை அடுத்த வாரம் நடத்த தீர்மானம். மட்டக்களப்பு தொடர் கொள்ளை சம்பவம். பெண் உட்பட 6 பேருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. அர்ச்சுனா எம்பி உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு. எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் புதிய நடவடிக்கை. கம்மன் பிளவின் சூழ்ச்சி. பேராயர் அமைதி காப்பது சரியில்லை, உடனே கைது செய்யாவிட்டால் பெரிய ஆபத்து. தமிழீழ விடுதலை புலிகளின் மணிராசகுல முகாம் தொடர்பில் வெளிவந்துள்ள தகவல்கள். 777 மெழுகுதிரி தாங்கிகளை சேகரித்து காட்சிப்படுத்தி ஈழத்து பெண் உலக சாதனை. கிளிநொச்சி சாதனை மாணவருக்கு தங்க மோதிரம் பரிசளித்த தொழிலதிபர் ஸ்ரீகுகன். இந்த 2006ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சி ரவீந்திரநாத் கொழும்பில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசதுரை சந்திரகாந்தனை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தல் மற்றும் ஏனைய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைக்கும் வரை பிள்ளையானை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டவர் சுமார் 359 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தில் 2006ஆம் ஆண்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனமை தொடர்பாக அவர் கைதானதாக தெரிவிக்கப்பட்டது. ஆட்கடத்தல் குற்றச்சாட்டுக்கு அப்பால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது தொடர்பில் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் ஏற்பட்டுள்ள பொருளாதார சவால்கள் மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிப்புகளுக்கு மத்தியில் உள்நாட்டில் எரிபொருள் விலையை நிலையாக பேணுவதற்கு அரசாங்கம் அதிரடி முடிவை எடுத்துள்ளது. 2026 மார்ச் 22 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பின்வரும் நிபந்தனைகளை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. இறக்குமதி விலை விற்பனை விலையை விட அதிகரிக்கும் போது இறக்குமதியாளர்கள் லீட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் செலுத்த வேண்டும். பொதுமக்களாலும் பொது போக்குவரத்து துறையினாலும் அதிகம் பயன்படுத்தப்படும் இந்த 2 எரிபொருட்களின் விலைகளையும் உலக சந்தை அழுத்தங்களுக்கு மத்தியில் உயராமல் தடுத்து மக்களுக்கு கட்டுப்படியாகும் நிலையில் எரிபொருளை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைக்கு அமைச்சரவை தனது பூரண அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்தி நகைகளை கொள்ளையிட்ட பின்னர் அவர்களை கிணற்றில் வீசிய கொடூர சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பித்தார். காஞ்சிரம்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரது 34 வயதுடைய கணவர் மற்றும் 22 வயதுடைய சகோதரர் முச்சக்கரவண்டி சாரதி ஆகியவரையும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் கொள்ளையிடப்பட்ட நகைகளை வாங்கிய குற்றச்சாட்டில் ஏற்கனவே விளக்கமறியலில் இருந்த 2 நகைக்கடை உரிமையாளர்களும் மீண்டும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். மயக்க மருந்து வழங்கிய குற்றச்சாட்டில் கொழும்பு வத்தலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் போலீஸ் தடுப்பு காவலில் 3 நாட்கள் தொடர்ந்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பேருந்து நிலையத்தில் வைத்து மயக்க மருந்து கொடுத்து நகைகள் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினரை கொண்டு சந்தேக நபர்களை அடையாளம் காணும் ஆள் அடையாள அணிவகுப்பு இன்று நீதிமன்றத்தில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது. மாவட்டத்தை உலுக்கிய இந்த சம்பவம் குறித்து கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சந்தேக நபர்களிடமிருந்து ஏற்கனவே மயக்க மருந்துகள், கார், முச்சக்கர வண்டிகள் மற்றும் கோடாரி உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் அரங்கேற்றப்பட்ட இந்த மனிதாபிமானமற்ற செயல்கள் குறித்து மேலதிக சாட்சியங்களை திரட்டும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சக்ரான் காசிம் என முன்னாள் அமைச்சரும் விவித்திரகில உரிமைய கட்சியின் தலைவருமான உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி வேறு ஒருவர் என காண்பிக்க சிலர் முயற்சித்தாலும் இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சக்ரான் காசிம் என்பது நிரூபணமாகியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். குறித்த புத்தக வெளியீட்டு நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதியான கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இவ்வாறான விடயங்கள் மூலம் மக்களை திசை திருப்ப வேண்டாம் என்று பத்திரமுள்ள சீலாரத்ன தேரர் குறிப்பிட்டார். மேலும் இவ்வாறு திசை திருப்ப முயற்சிப்பவர்களை கைது செய்யுமாறு ஜனாதிபதிக்கு கோருங்கள் என்று பேராயர் மல்கம் ரஞ்சித்தும் கோரிக்கை விடுத்துள்ளார்.
தெல்லிப்பளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினார்கள் எனும் குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட இரு வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை அவதூறு பரப்பினார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ள வைத்தியர் ஒருவர் சட்டத்தரணி ஊடாக மன்றில் முன்னிலையாகி இருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மன்றில் முன்னிலையாகவில்லை. அதனையடுத்து வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் 24ஆம் தேதியிட்ட மன்று அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட இருவரையும் மன்றில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக தனிப்பட்ட ஒருவருடைய கருத்து மட்டும் புத்தக வடிவில் வெளியிடப்பட்டதை ஒழிய அது பொதுவான ஒரு கருத்தல்ல என்று கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமித்ராணி கிரியல்ல தெரிவித்தார். கண்டியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் கூறுகையில், உண்மைகளை கண்டறிவது அவசியம். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்திருக்கவே கூடாது. அதிகாரிகள் இந்த நிலைமை ஏற்படாதவாறு கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் என்றார். முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில எழுதிய இந்த புத்தகம் அல்லது அதன் உள்ளடக்கங்கள் ஆராயப்பட்டு நடவடிக்கை ஒடுக்கப்பட வேண்டும். கம்மன் பிளவின் புத்தக வெளியீட்டு விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் கலந்து கொண்டுள்ள போதிலும் புத்தகத்தில் உள்ள விடயங்கள் அனைத்தும் அவர் ஏற்றுக்கொண்டதாகவே கருத முடியாது. தனியொருவரால் எழுதப்பட்ட புத்தகத்தை பொதுவாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பிரசாத் ஸ்ரீவர்தன, சுரங்க ரத்நாயக்க ஆகியோரும் கலந்து கொண்டனர். COVID-19 பெருந்தொற்று பரவல் கால பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கட்டாய தகன கொள்கை தொடர்பில் சுயாதீனமானதும் நம்பகமானதுமான விசாரணைகளை நடத்தி பொறுப்புக்கூறலை உறுதி செய்யுமாறும் இத்தகைய மீறல்கள் மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதிப்படுத்துமாறும் 29 முஸ்லிம் மற்றும் சிவில் அமைப்புகள் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவிடம் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளன. முஸ்லிம்களின் மத நம்பிக்கைக்கு முற்றிலும் விரோதமாக COVID-19 பெருந்தொற்றினால் மரணித்தோரின் சடலங்களை கட்டாயமாக தகனம் செய்யும் கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமையுடன் 6 ஆண்டுகள் பூர்த்தியடையும் நிலையில் அக்கொள்கை அமலாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறுவதுடன் இவ்விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவிற்கு வழங்குவதற்கான ஒரு கூட்டு பிரகடனத்தை வெளியிடும் நிகழ்வு செவ்வாய்க்கிழமை தெளிவலை கழுபோவில ஜூமா பள்ளிவாசலில் மறை தொழுகையை அடுத்து நடைபெற்றது. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா, தேசிய சூரா கவுன்சில், இலங்கை முஸ்லிம் கவுன்சில், முஸ்லிம் மீடியா போரம், கட்டாய தகனத்துக்கு எதிரான தேசிய இயக்கம், சமூக நீதிக்கான சட்டத்திறனிகள், இஸ்லாமிய கட்சிகள் நிலையம் என்பன உள்ளடங்களாக 21 முஸ்லிம் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் அவ்வமைப்புகளின் சார்பில் அகில இலங்கை முஸ்லிம் லீக் வாலிபு முன்னணியின் தலைவர் ஷாம் நவாசினால் இலங்கையில் பலவந்த தகனத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் 6ஆம் ஆண்டு ஞாபகார்த்த தினத்தை முன்னிட்டு 21 சிவில் அமைப்புகள் நீதி கோருகின்றன எனும் தலைப்பிலான கூட்டு பிரகடனம் வாசிக்கப்பட்டது. அப்பிரகடனத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள விடயங்கள் வருமாறு: இலங்கையில் COVID-19 பெருந்தொற்று பரவல் கால பகுதியில் பலவந்த தகனத்தினால் பாதிக்கப்பட்டவர்களையும் அவ்வேளையில் நிகழ்ந்த மிக பாரதூரமான அநீதியையும் நாம் ஆழ்ந்த துயரத்துடன் நினைவு கூறுகின்றோம். அச்சந்தர்ப்பத்தில் கண்ணியமாக அடக்கம் செய்யப்படுவதற்கான பலரது அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டது. அதன் விளைவாக பல குடும்பங்கள் அனுபவித்த வேதனையை பகிர்ந்து கொள்ளும் அதேவேளை இவ்வாறான அநீதி மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றோம். இந்த நினைவு நாள் கடந்த காலத்தை நினைவு கூறுவதற்கு மாத்திரமானதல்ல, மாறாக இந்த நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்துக்குமான மனச்சாட்சியின் குரலாகும். இது நெருக்கடியான சூழ்நிலைகளின் போது அதன் பின்னரும் காருண்யம், ஒருமைப்பாடு மற்றும் பல்லினத்தன்மை என்பனவற்றுக்கு மதிப்பளிப்பதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றது. இந்த கொள்கை 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மீளப்பெறப்பட்டதுடன் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பகிரங்க மன்னிப்பு கோரப்பட்டது. இருப்பினும் தமது அன்புக்குரியவர்களுக்கு இறுதிச் சடங்குகளை செய்ய முடியாமல், மண்ணறைகளை பார்வையிட முடியாமல் குடும்பங்கள் அனுபவித்த துயரம் இன்னமும் தொடர்கின்றது. அக்குடும்பங்கள் இந்த வேதனையிலிருந்து மீள்வதற்கு நீதியும் பொருத்தமான இழப்பீடும் அவசியமாகின்றது. இந்த நிலையில் கட்டாய தகன கொள்கையின் அமலாக்கம் தொடர்பில் சுயாதீனமானதும் நம்பகமானதுமான விசாரணைகளை நடத்தி பொறுப்புக்கூறலை உறுதி செய்தல், இத்தகைய மீறல்கள் மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதிப்படுத்தல், மார்ச் மாதம் 31ஆம் தேதியை தேசிய நினைவு நாளாக அறிவித்தல், அனைத்து சமூகங்களும் அணுகக்கூடிய வகையில் பாதிக்கப்பட்டோரின் பெயர்கள் பொறிக்கப்பட்டு நினைவு சின்னத்தை நிறுவுதல் ஆகிய 4 பிரதான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அரசாங்கத்திடம் கோருகின்றோம் என அப்பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் பெரும் போர் உத்தியாக கருதப்பட்ட 2002 தொடக்கம் 2004ஆம் ஆண்டுகளில் திருவண்ணாமலைக்கு மேற்கே அமைக்கப்பட்ட மணிராச குளம் தொடர்பான ரகசிய அறிக்கையை தானே தயாரித்ததாக அசங்க அபயகுணசேகர தெரிவித்துள்ளார். அசங்க அபயகுணசேகர கோட்டபயவின் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்தவர் கோட்டபயவின் ஆட்சியில் பாதுகாப்பு ஆலோசகராகவும் செயற்பட்டுள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பிரதான சூத்திரதாரி யார் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். அது தொடர்பில் அவர் மேலும் கூறிய கருத்துக்கள்: அந்த காலத்தில் கமன்பில
திருகோணமலையில் பாரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி குறித்த முகாமை அகற்றுமாறு பிரச்சினைப்படுத்தியதும் இந்த ரகசிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்களின் பயங்கர தன்மையை அறிந்திருந்ததால் ஆகும். குறித்த காலப்பகுதியில் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இரு தரப்பினரும் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருந்தனர். மணிராசகுளம் முகாமை பிரதானமாக கொண்டு திருகோணமலையை சூழ 17 சிறிய முகாம்களையும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைத்திருந்தனர். இந்த முகாம்களை கேந்திரமாக கொண்டு திருகோணமலை துறைமுகத்தை தாக்கி அதனை கைப்பற்றி அங்கிருந்து தென்பகுதிக்கு தாக்குதலை தொடுத்து நாட்டை கைப்பற்றுவதே அவர்களின் நோக்கமாகும். இது தொடர்பில் நன்கு ஆராய்ந்த நான் ரகசிய அறிக்கை ஒன்றை தயாரித்த நிலையில் அதை கமன் பிளவிடம் கையளிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அன்றே எனக்கு அவருடனான நெருக்கம் ஏற்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கை மூலாதாரமாக கொண்டே முகாமை அகற்றுமாறு கமன் பில திருகோணமலையில் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் என குறிப்பிட்டுள்ளார். 777 மெழுகுதிரி தாங்கிகளை சேகரித்து காட்சிப்படுத்தி ஈழத்து பெண் உலக சாதனையை மேற்கொண்டார். குறித்த காட்சிப்படுத்தும் நிகழ்வு நேற்றிரவு 7 மணியளவில் நடைபெற்றது. கனடாவில் வாழும் ஈழத்து பெண்ணான ஆயுர்வேத வைத்தியர் குமுதினி கோபாலகிருஷ்ணன் குறித்த கிண்ண சாதனைக்காக குறித்த நிகழ்வை நடத்தினர். இதற்கு முன்னர் அமெரிக்கர் ஒருவர் 527 மெழுகுதிரி தாங்கிகளை சேகரித்து காட்சிப்படுத்தி கிண்ணஸில் இடம் பிடித்திருந்தார். குறித்த சாதனையை தாண்டி 777 மெழுகுதிரி தாங்கிகளை சேகரித்து குறித்த சாதனையை இன்று பதிவு செய்தார். கனடாவில் வசித்து வரும் குமுதினி கோபாலகிருஷ்ணன் ஆயுர்வேத வைத்தியராக சேவை செய்து வருகின்றார். தனது வாழ்நாளில் கிண்ண சாதனை ஒன்றை நிகழ்த்த வேண்டும் என்ற கனவுடன் கடந்த 30 வருடங்களாக மெழுகுதிரி தாங்கிகளை சேகரித்து வந்தார். குறித்த கிண்ண சாதனைக்காக விண்ணப்பித்திருந்த அவர் தனது சாதனையை ஈழத்தில் நிகழ்த்தும் நோக்குடன் இன்று தனது சாதனை பதிவினை மேற்கொண்டார். முறைகண்டி பகுதியில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட இல்லத்தில் குறித்த காட்சிப்படுத்தலும் உறுதிப்படுத்தல் நிகழ்வும் இன்று நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. சகிப்புத்தன்மை, பொறுமை, விடாமுயற்சி ஆகியவற்றுக்கான ஒரு பெருமை பெண்ணாக இந்த இடத்தில் அவர் உலகளாவிய ரீதியில் தன்னை இன்று கால்தடம் பதித்திருக்கின்றார். அவரை நிரூபித்திருக்கின்றார். அவர் துளசி அவர்களுடைய கைகளினால் இவ்வளவு நேரம் எங்களோடு காத்திருந்த அனைவருக்கும் எங்களோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி உரை வழங்குவதற்காக குமுதினி அவர்களை நாங்கள் தற்பொழுது அழைக்கிறோம். பழக்கம் எனக்கு இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுத்து நான் கனடா சென்று முடிய அதை தொடர் முடியாமல் போயிட்டு எனக்கு. ஸோ கனடாவில் உள்ள ஒரு என்ன பொருட்கள் எனக்கு கலெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குன்னு யோசிச்சதில் இது கேண்டில் ஹோல்டர் எனக்கு கிடைச்சிது. ஃபர்ஸ்ட்டு கேண்டில் யோசித்தேன். அதில் வெரைட்டின்றது கணக்கு இருந்தாலும் தாங்கிகள்ன்றது மிக மிக முக்கியமானது ஒரு கேண்டிலுக்கு. அந்த இதில் வருஷம் நான் ஒரு 20, 30, 2, 3 கூட இருக்கும். லாஸ்ட் 30 இயர்ஸை நான் ஃபுல்லாக அதை கலெக்ட் பண்ணினேன். கலெக்ட் பண்ணி ஃபைனலி அதை என்ன செய்வோம்னு சொல்லிட்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ண இடத்து அது ஏன் என் தாய்நாட்டில் செய்யக்கூடாது என்று சொல்லி டிசைட் பண்ணி நான் இங்கே வந்தேன். சின்னதில் இந்த கலெக்ட் பண்ணுற ஆர்வத்தை தூண்டின எனக்கு இந்த ஆசிரியர்களுக்கும் பிரின்சிபலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோட குடும்பத்தார் அவர்களும் எனக்கு உற்று துணையாக இருந்தாங்க. அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அத்தோட எனக்கு இவ்வளவு ஹேண்டில் ஹோல்டர்ஸை இலங்கைக்கு கொண்டு வந்து அதை கிளியர் பண்ணி கொடுத்த டாக்டர் காண்டீபன் அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவர் கிளிநொச்சி டாக்டர், அவருக்கு நான் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி நான் இங்கே வந்து இந்த ஊர் மக்கள் செய்த சப்போர்ட் அவை ரொம்ப நல்லா ஆதரிச்சினோம். நாங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணினோம். அவங்க எல்லாருக்கும் என்ற நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். இந்த ஊடகவியலாளர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் அடுத்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். அத்தோட நாங்கள் இங்கே வந்து ஒரு 8 மாதம்தான் இருக்கு. அதுக்கிடையில் எல்லாருமே எங்களை ஆதரித்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரர், பஸ் டிரைவர் எல்லாருமே பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லாருமே எனக்கு தந்த சப்போர்ட்டை நிற்கிறதுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணினாங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி கிட்டார் நிறுவனம் தான் என்ன இந்த நிலைக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. கிட்டார் நிறுவனத்துக்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தது
ரஜீவன் அவர்களுக்கு கவிஞர், அவருக்கு என்ன நன்றியை சொல்லிக் கொள்றேன். என்றால் அவர் தான் இந்த உளவியலாளர்களை மோஸ்ட்லி எனக்கு அறிமுகப்படுத்தினவர். அவருக்கு நன்றியை கொண்டு சொல்லி இந்த உரையை நான் முடிச்சு கொள்றேன். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. 2025ஆம் ஆண்டு காப்போது உயர்தர பரீட்சையில் கிளிநொச்சி மண்ணுக்கு பெருமை சேர்த்த சாதனை மாணவனை கௌரவிக்கும் விசேட நிகழ்வு இடம்பெற்றது. சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் பிரபல வர்த்தகரும் முதலீட்டாளருமான ஸ்ரீகுகன் அம்மாணவனின் அபாரமான கல்வி சாதனையை பாராட்டி அவருக்கு தங்க மோதிரம் ஒன்றை பரிசாக வழங்கியுள்ளார். புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தனது சொந்த மண்ணின் கல்வி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு எதிர்கால தலைமுறையினருக்கு முன்மாதிரியாக சாதனை படைக்கும் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலும் தொழிலதிபர் ஸ்ரீகுகன் செயல்பட்டுள்ளார். இன்றைய தின மாணவன் திருக்குமரனின் வீட்டுக்கு சென்று தொழிலதிபரின் பணியாளர்கள் குறித்த மாணவன் மற்றும் பெற்றோரை பொன்னாடை போர்த்தி கௌரவித்ததோடு அவர் அனுப்பி வைத்த தங்க மோதிரத்தையும் பரிசாக அணிவித்துள்ளனர். தொழிலதிபர் மேற்கொண்ட இந்த செயல் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்போதைய மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.